அன்பான தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு மொழி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதற்கு பல்வேறு வட்டார வழக்குகள் இருக்கும். ஒன்று ரெண்டு வழக்குகள்லாம் இருக்காதுங்க, நிறைய வட்டார வழக்குகள் இருக்கும். அப்படி இருந்தால் தான் அது ஒரு மொழி. இப்போ தமிழகத்திலே எடுத்துக்கிட்டோம்னா சென்னையில் ஒரு மாதிரி, மதுரையில் ஒரு மாதிரி, கோவையில் ஒரு மாதிரி, திருநெல்வேலி பக்கம் போனால் ஒரு மாவட்டங்களிலே 2 3 வட்டார வழக்குகள் இருக்கக்கூடிய பழக்கம்லாம் இருக்குது. இப்படி வட்டார வழக்குகள் நிறைய இருந்தால் தான் அது ஒரு மொழியே ஆகும். இப்படிப்பட்ட வட்டார வழக்குகளுக்கு மத்தியில் ரிக்ஷாக்காரர் பாஷை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாஷை இருந்தது ஒரு காலத்தில். அது எப்படின்னா, அவங்க பல ஊரில் நாலா ஊர்லேருந்து வருவாங்க. தமிழ் பேசுகிறவங்க, ஹிந்தி பேசுகிறவங்க, தெலுங்கு பேசுகிறவங்க, கன்னடம் பேசுகிறவங்க, உருது பேசுகிறவங்க. இது எல்லாத்தையும் கலந்த ஒரு கலவையாக அவங்களுடைய மொழி இருக்கும். அந்த ரிக்ஷாக்காரன் பாஷையினுடைய மையமாக வச்சு ஜெயகாந்தன் அவர்கள் ஒரு சிறுகதை எழுதியிருக்கிறாரு. இந்த சிறுகதையை நம்ம அப்படியே சொல்லி கடந்து போயிட முடியாது, ஒரு கதை சொல்லி அப்படின்ற இடத்துல பார்வையில். ஏன்னா இந்த சிறுகதையை நான் கடந்து போகணும்னா அந்த ரிக்ஷாக்காரர் பாஷையோட நான் ஒன்றும் பழகியிருக்கணும். அதனால சில இடங்களில் இந்த ரிக்ஷாக்காரர் பாஷையோட படிச்சுட்டும் சில இடங்களில் கதையாகவும் நாம் கடந்து போகும். இப்போ ஒரு ஆள் பேசுகிறாரு, யோ என்னயா சோமாரித்தனம் பண்ணுறீங்க, எவன் ஆத்தா சம்பாரிச்ச துட்டு, சும்மா கேட்கலையா, உழைச்ச துட்டு நைனா, உழைச்ச துட்டு, ஐசா பேமானியாங்கிறீங்களே, இந்த ஜோக்கெல்லாம் நம்ம கையில் காட்டாது நீனா என்று உறக்க சத்தமிட்டு ஒருத்தவன் பேசிகிட்டு இருக்கிறான். அவன் ஊடு கட்டி பேசுகிறான். அவர் பேர் கிருஷ்ணன் பேர், கூப்பிடுறது கிருஷ்ணன்னு கூப்பிடுவாங்க. ஏன் அப்படி போய் சண்டை போடுறான்னா, அவனுக்கு வர வேண்டிய கூலி சரியாக வரல. அவன் அந்த வாரம் வேலை செஞ்சது 3 நைட் ஷிஃப்ட்டு ஓவர் டைம். ஆனால் கணக்கு புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது 2 ஓவர் டைம் தான், 2 நாள் தான் பார்த்தான் அப்படின்ற மாதிரி. இவனுக்கு இந்த புஸ்தகத்தெல்லாம் நம்பிக்கை இல்லை. அவனுக்கு தெரியும், வேலை செஞ்சவனுக்கு தெரியாதா 3 நாளுன்ட்டு. இவங்க ரெஜிஸ்டரில் இல்லைன்னா என்ன. அதனால் அந்த சாய தொழிற்சாலையில் இருக்கிறவங்ககிட்ட கணக்கு பிள்ளைகிட்ட கேட்டுட்டு இருக்கிறார் அவருடைய காசை. அங்கே சத்தம் கேட்டு மேஸ்திரி சத்தம் போட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு மேனேஜர், என்னடா அங்கே சத்தம் அப்படின்றாரு. கிருஷ்ணன் தான் வந்திருக்கிறான், அவன் தான் சத்தம் போடுறான்றாரு. சக தொழிலாளர் சொல்கிறாங்க, ஏம்பா கிருஷ்ணா வேலையை பார்ப்பா, எல்லாம் சாயந்தரம் பேசிக்கலாம்பா அப்படின்ட்டு சொல்கிறான். கிருஷ்ணன், சரிதா விடு, அந்த கஷ்டப்படுற வகுத்துல எல்லாம் அடிக்கிறாங்க, இந்தாயா மரியாதையா 3 நாள் ஓவர் டைம் துட்டு தரல, என்ன கருவினான் சபாபதி. அவன் பேரு சபாபதி, கருவினான். இப்ப எல்லாம் பாருங்க கழுவி ஊத்துறான்னுவாங்க. அது எங்கிருந்து வந்தது பாருங்க, கழுவியா மாறி இருக்கு இன்னைக்கு. அப்ப 2 நாள் தான் ஓவர் டைம் செஞ்சேன்னு சொல்லிட்டு மேனேஜர் சொல்றாரு. மேனேஜரும் நல்லா சத்தமா பேசுறாரு, யோ உன் புஸ்தகம் நீயும் எனக்கு தெரியாதயா, இப்போ செவ்வாய்க்கிழமைலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஓவர் டைம் செஞ்சுருக்கியா, ஓவர் டைம் திருட்டு பேமானி பசங்களா, ஒழுங்கா என் துட்டை எடுத்து வைக்கல அப்படின்னு மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறான். நீ எங்க வேணா போய் ரிப்போர்ட் பண்ணிக்கினா என் கையாண்ட வச்சுக்காத அப்படின்றாரு. இப்போ மேனேஜர் சுப்பையா கூப்பிட்டு, மேஸ்திரி கூப்பிட்டு, என்னையா அங்கே கீழே சத்தம் போட்டுருக்கீங்க, மேலே வர சொல்லியா. அவன் மேலே வரான். என்னப்பா என்ன சத்தம் போட்டிருக்கிற, புஸ்தகத்தில் 2 நாள் தானே இருக்கு, நீ என்னமோ ரொம்ப சத்தம் போட்டுட்டு இருக்கிற 3 நாள்னு சொல்ற. உன் புஸ்தகம் சொல்லுனா உன் புஸ்தகம் சொல்லும் அப்படின்னு உடனே, டேய் என்னடா இந்த பாஷெல்லாம் பேசுற, இது ஆபீஸ்ன்னு தெரியலையாடா உனக்கு, இங்க எப்படி நாகரிகமா பேசணும்னு உனக்கு தெரியலையாடா மேனேஜர் கேட்குறாரு. ஆனா இவனுக்கு என்ன சொல்றது, சபாபதி அவனுக்கு என்ன தெரியுமோ அந்த பாஷையில் தான் பேசுகிறான். கொஞ்ச நேரம் ஆச்சு, இது மேனேஜர், அவரோட ஆஃபீஸு. அவர் இங்கிலீஷு எல்லா மொழியிலையும் இவனை திட்ட ஆரம்பித்தார். அவர் பல பாஷை பேசினார். இவனுக்காவது ரிச்சாபாரம் பாஷை மட்டும்தான் தெரிஞ்சது. இவனுக்கு ஒன்றும் புரியல. அவன் ஒழுங்கு மரியாதையே அந்த துட்டை வச்சுடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். சரிடா சாயந்தரம் கணக்கு தீர்த்துக்கலாம் அப்படின்ட்டு போகிறாரு. இவன் வெளியில் போய் திணியில் உட்காந்துடுறான். இவர் மதியம் சாப்பாட்டுக்கு போகலான்னு மேனேஜர் கிளம்புறாரு. மேனேஜர் வெளியில் போனால் காரு இல்லை. எங்கடா காருன்னொடனே, கணக்கு போல எடுத்துன்னு போயிருக்கிறாரு, வெளியில் போயிருக்கிறாரு. இவனுக்குலாம் அவனுக்கு பிறந்தோடனே இவனுக்கு பிறந்தோடனே பேச ஆரம்பிக்கிறாரு.
அப்ப எதிரில் ஒரு ரிக்ஷா இருக்குது. மேனேஜர் கூப்பிடுறாரு, டே ரிக்ஷா அப்படின்றாரு. அவன் கிட்ட வந்து, என்னையா அப்படின்றான். என்னங்க சாமி? எருமை, திருவல்லிக்கேணி போனோம், எவ்வளோடா? 10 சாமி. 10 என்னடா, என்ன ஊர்றா நீனு? அரும்பாக்க சாமி. அரும்பாக்கத்துலேருந்து வந்து எவன்கிட்டயாவது ஏமாறுவான் அடிச்சுட்டு போகலான்னு பார்க்குறியாடா சோமேரி அப்படின்றாரு மேனேஜர். ஏன் சாமி வித்தியாசமா பேசுறீங்க? வேணான்னா போடான்னா போயிட்டு போறான் அப்படின்றான் ரிக்ஷாக்காரன். ஆனா மேனேஜர், டேய் சோமேரி கழுத, என்னடா முறைகிற, கொண்டாடா வண்டிய அப்படின்னு சொல்றாரு. அப்போ உடனே அந்த ரிக்ஷாக்காரர் வண்டியில வர்றாரு. ரிக்ஷாக்காரன் வண்டியில ஏத்தின உடனே, எந்த தெருவுக்கு அப்படின்னு சாமி அப்படின்னு கேக்குறான். சிங்காராச்சாரி தெருவுக்குடா அப்படின்றாரு. உடனே ரிக்ஷாக்காரன் கேட்குறான், ஏன் சாமி நாங்க தான் இப்படி பேசுறோம், நீ ஏன் சாமி இப்படி பேசுற அப்படின்னு ரிக்ஷாக்காரன் கேட்குறான். அப்ப திண்ணையில உட்காந்துருக்கிற சபாபதி யோசிக்கிறான். ஏன்டா ஆபீஸ்ல இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுற, என்கிட்ட தனியா சத்தம் போடும்போது கண்ணாம்புட்டான் பாஷையில சத்தம் போட்ட, இப்ப ரிக்ஷாக்காரன்ட்ட பேசும்போது அவன மாதிரியே பேசுற, இப்ப நான் பேசுறது மட்டும் உனக்கு கேவலமா போச்சா? நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில் தான்டா நாங்க பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோகத்திலேயே சபாபதிக்கு ரொம்ப சிரிப்பு வந்து போச்சு. என்னடா இப்படி எல்லாம் மனுஷன் இருக்கிறீங்க, பேசுற பாஷையை வச்சு மனுஷனை எடை போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சபாபதி சிரிச்சுக்கிட்டு, சரி வா சாயந்தரமா பார்த்துக்குவோம், காசு வாங்கி நம்ம போவோம் அப்படின்ற ஒரு நினைப்போட உட்காந்துருக்கிறான். நண்பர்களே, இப்படிதான் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளை வச்சு ஒரு மனிதன் எடை போடுறோம். ஒரு மனிதன் அவனுடைய பேசக்கூடிய வார்த்தை அப்படின்றது அவன் வாழக்கூடிய பகுதி, அவன் செய்யக்கூடிய தொழிலை பொறுத்து தான் இருக்கு. அது அவன் கிடையாது. அந்த பாஷை பேசுறதுனால அவன் மோசமானவன் கிடையாது, அவன் கெட்டவன் கிடையாது. அவன் குடிச்சிட்டு இருக்கிறான்னு கூட அவனை நம்ம கெட்டவன் சொல்ல முடியாது. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் நல்லவன் கெட்டவன் ரெண்டுமே அவனுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. அதுவும் சாமானியர்களுக்குள்ள நல்லவன் தான் அதிகமா இருக்கிறான். ஆனா தன்னை உயர்வா மேன்மையா பெரிய மனிதரா காட்டிட்டு இருக்கிறான் பாருங்க, அவனுக்குள்ளதான் பல கொடூரமான உருவங்கள் எல்லாம் அங்க தூங்கிட்டு இருக்கும். பல மிருகங்கள் நமக்குள்ள முடிச்சிட்டு இருக்கிற மிருகத்தை விட பெரிய பெரிய மிருகம்லாம் அந்த உடம்புக்குள்ள தூங்கிட்டு தான் இருக்குது. ஒரு பாஷையை வச்சோ, ஒரு ஆடை அலங்காரத்தை வச்சோ, ஒரு அகத்தை வச்சு ஒரு மனுஷனை அப்படி நம்ம எடை போட்டுட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜெயகாந்தன் அவர்கள் இந்த சிறுகதை மூலமா நமக்கு சொல்ல வர்றார்.